ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓடாத நெல்லு யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காரை நம்மளே வீட்டிலே எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியர் பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்னென்னலாம் டூல்ஸ் தேவை, என்ன மெத்தடில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். தென் இன்ஜின் ஆயில் ஃபில்டர், இந்த மாதிரி வரிசையாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் தொடர்ந்து இன்றைக்கி ஃபியூல் ஃபில்டர், அதாவது டாட்டா நேனோவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸே தேவையில்லை, நம்ம 2 கை இருந்தால் போதும் இந்த பெட்ரோல் ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபியூல் ஃபில்டரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 114 ரூபா தான், டாட்டாவோட ஒரிஜினல் ஸ்பேர். ஸோ மேக்ஸிமம் டாட்டாவோட ஆத்தரைஸ்டு ஸ்பேர் சென்டரில் போய் நீங்கள் இந்த ஃபியூல் ஃபில்டர் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களோட காரோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் அந்த ஃபியூல் ஃபில்டர். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வழியாக இன்புட் நம்ம கொடுக்குறோம், ஃபில்டர் ஆகி இந்த பக்கம் அவுட்புட் வரும். அதாவது நம்ம டேங்க்கில் போடுற ஃபியூல் இந்த பக்கமாக உள்ளே போய் அது ஃபில்டர் ஆகி இந்த பக்கமாக நேராக நமக்கு இன்ஜினில் போகும். இது இப்படி மாட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டக்கூடாது. அதுக்காக தான் இதில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கமாக போகிற மாதிரி. ஸோ இன்புட் இந்த பக்கமாக கொடுத்தோம்னா அவுட்புட் இந்த பக்கமாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை மாட்டோம் அப்படின்னா சரியாக ஃபில்டர் ஆகாது. ஸோ இதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபியூல் ஃபில்டர் எங்கே ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபியூல் நம்ம போடுறது மற்ற கார்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் முன்னாடி இருக்கும், ஃபியூல் டேங்க் பின்னாடி இருக்கும். மோஸ்ட்லி லெஃப்ட் சைடில் உள்ள அந்த சைடு ப்ளஸ் டிரைவர் சைடில் உள்ள பின்னாடி இதில் தான் பெட்ரோல் ஆர் டீசல் எல்லாமே டாப்அப் பண்ணுவாங்க. பட் நேனோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும் ஃபியூல் ஃபில்டரு. இங்கே கொஞ்சம் காட்டுங்க. நேனோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் தான் ஃபியூல் டாப்அப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் பின்னாடி இருக்குது, இன்ஜின் எங்கே இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃபியூல் டாப்அப் பண்ணணும், ஃபியூல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. ஸோ அதுக்காக நேனோவுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே தான் ஃபியூல் டாப்அப் பண்ணும். நாம் இங்கே டாப்அப் பண்ணுற ஃபியூல் கீழே போயிட்டு ஃபியூல் டேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட சென்டரில் இருக்கும். ஸோ வெஹிக்கிளோட சென்டர் அப்படிங்கும்போது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபியூல் டேங்க்கு, பெட்ரோல் டேங்க்கு. ஸோ அங்கே போடுற ஃபியூல் ஹோஸ் மூலிமா இங்கேருந்து ஃபில்டர் ஆகி தான் நமக்கு அங்கே போகும். ஸோ ஃபியூல் ஃபில்ட்ரு டாட்டா நேனோவில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பின்னாடி சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதுதான் ஃபியூல் ஃபில்ட்ரு. ஸோ நம்ம அங்கேருந்து போடுற ஃபியூல் ஹோஸ் மூலிமா அப்படியே இந்த இடத்துல ஃபில்டர் ஆகி ஹோஸ் மூலிமா மறுபடியும் இன்ஜின்குள்ளே போகும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபியூல் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பாட்டமில் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஜாக்கை போட்டு இந்த பக்கத்தை மட்டும் அப் பண்ணிட்டா உங்களால் ஈஸியாக உள்ளே போக முடியும். ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி ஜாக் போட்டு அப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இருக்குது ஃபியூல் ஃபில்ட்ரு. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த டூல்ஸுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் ஹோஸ் ஒன்று, அவுட்புட் ஹோஸ் ஒன்று, 2 தான் அந்த ஹோஸ் இருக்கும். அந்த ஹோஸில் க்ரீன் கலரில் ஒரு 2 பக்கம் பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வெளியில் இழுத்தோம் அப்படின்னா வெளியில் வந்துடும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது டக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரெஸ் ஆகிரும். இதுதான் அதோட ப்ரொசீஜர். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கீழே போய் பண்ணுறதுனால. ப்ளஸ் அந்த ஹோஸை ரிமூவ் பண்ணோடனையும் லைனில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கொஞ்சம் அந்த வழியாக வரும். ஸோ மேலே படாத அளவுக்கு நம்ம ஒரு பக்கமாக இருந்து அதை கலட்டினா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜாக் போட்டு அப் பண்ணியாச்சு. ஸோ இது கீழே போகணும். பின் வீல் பார்த்தீங்கன்னா தூக்கிடுச்சு, முன் வீல் தூக்கலை. பிகாஸ் பேக்கில் தான் நம்ம ஜாக் போட்டிருக்கோம். ஸோ இங்கே ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் போக தான் ஆகணும். நான் கொஞ்சம் உடம்பு வேறு பெருசு, போகுமான்னு தெரியல. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். போயிடுச்சின்னு நினைக்கிறேன். எஸ், போயிடுச்சு. பட் ஃபியூல் டேங்க்கும் என்னோடய செஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டாக இருக்குது.
அந்தளவுக்கு ஒட்டின மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இருக்குது பெட்ரோல் டேங்க்குக்கு போகிற இன்ஜினுக்கு போகிற ஹோஸு இந்த பக்கம், அதாவது ஃபில்ட்ராகி வர்ற ஹோஸு இங்கே இருக்குது, ஃபில்ட்ருக்கு வரக்கூடிய ஹோஸு இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் க்ரீன் கலரில் இருக்கும் 2 பக்கமும். அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் க்ரீன் கலரில் இருக்கிறத ஸோ ப்ரெஸ் பண்ணி இப்போ எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட மேலே ஒரு கிளாத் ஆர் பாலித்தீன் கவர் எதாவது போட்டுக்கோங்க. பிகாஸ் அங்கேருந்து வர ஃபியூல் கண்ணில் படாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் தலையை தள்ளி வச்சுக்கோங்க. ப்ளஸ் மேலே படாமல் இருக்கிறதுக்கு பாடியை தள்ளி வச்சுட்டு மேலே ஒரு ஷீட் போட்டுக்கோங்க. சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ டேங்க்லேருந்து வர ஹோஸை நான் கழட்டிட்டேன். இன்ஜினுக்கு போகிற ஹோஸை கழட்டிட்டு நியூ ஃபில்டர் இருந்தால் இருக்குது. நியூ ஃபில்டரை இங்கே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். டக்குன்னு சவுண்ட் வந்துருச்சு எனக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ ஓல்டு ஃபில்டரை மட்டும் அதுலேருந்து கலட்டணும். அது கொஞ்சம் கை போகிறதுக்கு இடம் இல்லை. ஐ வில் ட்ரை. ஸோ ஃபியூல் டேங்க்லேருந்து வர்ற ஃபியூல் ஹோஸையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2 ஹோஸையும் ஃபிக்ஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அப்போனா தான் நம்ம கரெக்டான ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி சவுண்டு வரலன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் ஃபியூல் இது வழியாக லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபியூல் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு படத்தோட டைலாக் தான் ஞாபகத்து வருது. சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் சொல்லுவார் இல்லையா, ஸோ முதலாளி கூட உட்காந்துட்டு தான் வேலை பார்ப்பார், நாங்கள்லாம் படுத்துக்கிட்டே வேலை பார்ப்போம்னு. அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த ஃபியூல் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது. ஸோ ஃபியூல் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ நான் அதை வெளியில் வந்துட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூல் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுதான் ஓல்டு ஃபியூல் ஃபில்டர். இதோட மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்திங்கன்னா 11/12/2020 மாற்றிருக்காங்க லாஸ்ட்டாக. இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் 21 மாற்றிருப்பாங்க. நம்ம இப்போ 22 மாற்றிட்டோம். பட் டாட்டாவிலேருந்து ரெக்கமெண்டட் பீரியட் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 10,000 கிலோமீட்டர் ஃபியூல் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10,000 கிலோமீட்டர்னு அவங்க கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம காரோட ஜென்ரல் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆயில் சர்வீஸு, ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஃபியூல் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக், இதெல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறதை பொறுத்து அமையும். ஸோ இன்ஜின் ஆயில் நம்ம சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 10,000 கிலோமீட்டருக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை சேஞ்ச் பண்ணும்போது இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணணும், நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹை ஸ்பீட் இல்லை அப்படிங்கிறதுனால இதோட தெளிவான விளக்கம் நம்மளோட ஆயில் ப்ளஸ் இன்ஜின் ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுற வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ நம்ம 6,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டு. பிகாஸ் நார்மல் ஆயில் சேஞ்ச் பண்ணிருக்கிறதுனால. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபியூல் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிட்டு டேரெக்டாக உங்களோட வண்டியை போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏர் லாக் ஆகிருக்கும். ஸோ அந்த ஏர் லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சாவியை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆன் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆன் பண்ணுறதுங்கிறது உங்கள் வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூல் பம்ப் இருக்கு இல்லையா, அந்த பம்ப்பு ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபியூல் பம்ப் ஸ்டார்ட் ஆகி ஃபியூல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கமாக அனுப்பும். ஒரு 4-5 தடவை நீங்கள் அந்த மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஃபியூல் பம்பில் சவுண்டு கேட்கும். அந்த ஃபியூல் பம்ப் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நம்ம உட்கார்றவங்களுக்கு சீட்டுக்கு அடியில் தான் அந்த ஃபியூல் ஃபில்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபியூல் ஃபில்டரில் டக்குன்னு சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி சவுண்டு ஒரு 10 தடவை வந்துருச்சு அப்படின்னா ஏர்லாக் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி அந்த பக்கம் நமக்கு ஃபியூல் போயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அப்படி பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வண்டி ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஏர்லாக் ரிலீஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் சாவியை போட்டு ஒரு தடவை ஆன் பண்ணி மறுபடியும் ஆஃப் பண்ணணும், ஒரு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும். ப்ளஸ் அடுத்தும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ ஃபியூல் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு சர்வீஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பபாய்.